ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யூஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். நான் வந்து ரீசெண்டாக நிறைய ஷார்ட்ஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் நிறைய சயின்ஸ் கொஷின்ஸ் வந்து நான் கேட்டிருக்கேன். ஆனால் ஆன்சர் மட்டும் நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து அதை ரீசர்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக, உங்கள் ரீசர்ச் ஸ்கில்ஸை வளர்க்கணுன்றதுக்காக நான் சொல்லலை. இப்போ இந்த வீடியோ சீரிஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் வந்து 5 கொஷின் எடுத்து அதுக்கு 5 ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் போட்ட பழைய ஷார்ட்ஸ்ல வந்து நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோஸில் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamil.com அதை போய் பாருங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து நிறைய கற்றுக்க முடியும். என்னோட வாட்ஸ்அப் குரூப் தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி, அந்த லிங்கை வந்து நான் பின்ட் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. நானும் உங்ககிட்ட வந்து நிறைய கற்றுக்க வாய்ப்பு இருக்குது. உங்கள் கான்ட்ரிபியூஷன் வந்து அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இந்த வீடியோ சீரிஸில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம முன்னாடி நான் கிரியேட் பண்ண ஷார்ட்ஸ் அதில் வந்து நிறைய சயின்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். அதில் வந்து ஒவ்வொரு வீடியோவில் வந்து ஒரு 5 கொஸ்டின்ஸ் எடுத்து அதை வந்து நம்ம ஷார்ட்ஸ் ப்ளே பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம அந்த விளக்கோரையும் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முதல் ஷார்ட்லேருந்து ஆரம்பிப்போம். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். இங்கே நான் வந்து ஒரு பெர்ஃப்யூம் பாட்டில் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லிக்விட் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நார்மலாக போய்ட்டு ஒரு இப்படி ஸ்ப்ரே பண்ணுவோம். இப்போ உள்ளே என்ன நடக்குது, இந்த லிக்விட் வந்து எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகிட்டு எப்படி வந்து அது இண்டிவிஜுவல் மாலிக்யூல்ஸாக வந்து வெளியில் வந்து ஸ்ப்ரே ஆகுது, இதனோட மெக்கானிக்ஸ் என்ன, இது பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பர்ஃப்யூம் ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஸ்ப்ரேயாக இருக்கட்டும், இல்லாட்டி நீங்கள் இந்த குளோராக்ஸ் மாதிரி நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் லிக்விட் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் ஸ்ப்ரேயாக மாறிடும். எல்லாமே வந்து ஒரு சிம்பிள் ஃபிசிக்ஸில் தான் அது ஒர்க் பண்ணுது. என்னன்னா அது வந்து ஒரு ப்ரெஷர் டிஃப்ரென்ஸில் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த ஸ்ப்ரே பாட்டிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டியூப் வந்து உள்ளே போகும். நம்ம வந்து அந்த பிளஞ்சரை வந்து நம்ம நிறைய டைம் வந்து அழுத்தணும். அதாவது பர்ஃப்யூம் ஸ்ப்ரே வந்து மேலே இருக்க அந்த டாப் அந்த பிளஞ்சரை வந்து நம்ம அழுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து அந்த ஏர் மாலிகூல்ஸ் உள்ள அனுப்பிச்சு நம்ம வந்து ஒரு ஹை ப்ரெஷர் ஜோனை வந்து நம்ம கிரியேட் பண்ணிடுவோம். வெளியில் இருக்கிறது லோ ப்ரெஷர் ஜோன் அப்படிங்கிற மாதிரி சினாரியோ நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம நாசலை ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஹை ப்ரெஷர் வந்து லோ ப்ரெஷரை வந்து பேலன்ஸ் பண்ண தான் பார்க்கும். அப்போ என்ன பண்ணுன்னா கூட இருக்கிற அந்த லிக்விடையும் சேர்த்து எடுத்துட்டு வெளில வந்துடும். வெளில வந்துட்டு அது வெளியில் வந்து ஸ்ப்ரேயாக மாறிடும். லிக்விட் தானே வருது, அப்போ தண்ணி மாதிரி தானே ஊற்றணும், ஏன் ஸ்ப்ரேயாக மாற்றுது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினுக்கு. அது என்னன்னா அந்த நாசல் வந்து அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த நாசல் வந்து கம்ப்ளீட்டாக லிக்விட் வந்து அப்படியே அடிக்காமல் அந்த நாசல் வழியாக இருக்கும்போது வழியாக வரும்போது என்ன ஆகுனா அந்த லிக்விட் வந்து ஃபுல்லாக சின்ன சின்ன பார்ட்டிகல்ஸாக அது மாறிட்டனால நமக்கு வந்து ஸ்ப்ரே மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம எந்த பாட்டிலாக இருந்தாலும் நம்ம அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து என்ன அந்த உள்ளே இருக்கிற லிக்விடை வெளியே வரைக்கும் எடுத்துட்டு வருது. இப்போ சாதாரணமான இந்த குளோராக்ஸ் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மூடியை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி இது பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி சைக்கிளை வந்து நம்ம ரிப்பீட் பண்ண முடியும். இது ஈஸியாகவே நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். இது காமனாக யூஸ் பண்ணுறது நம்ம சென்ட் பாட்டில் தான். நிறைய பேர் வந்து இதுக்குள்ளார வந்து ஒரு கேஸ் ஒன்று அடைச்சிருக்காங்க, அதனால தான் அது வருது அப்படின்றது சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த கேஸ் எல்லாம் ஒன்றும் அடைக்கல, நம்ம தான் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வந்து கிரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் வச்சு நம்ம சிம்பிள் ஃபிசிக்ஸ் வச்சு அந்த ஸ்ப்ரே வந்து வேலை பண்ண வைக்கிறோம். அவ்வளோதான். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஷின். என்கிட்ட வந்து ஃபெதர் காக் இருக்கு, அங்கே பிளேயர் இருக்காரு. நான் வந்து எப்படி போட்டாலும் வந்து அது லேண்ட் ஆகுது, இந்த மாதிரி தான் லேண்ட் ஆகும். வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னொன்று, ஸோ நான் வந்து இந்த டைரக்ஷனில் போட போகிறேன். இப்போ கொஷின் வந்து என்னன்னா, நான் வந்து எந்த டைரக்ஷனில் போட்டாலும் ஒரு மாதிரியாக தான் லேண்ட் ஆகுது. அது ஏன் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் வந்து பேட்மிண்டன் ஆடுறீங்க அப்படின்னா அது ஈஸியாக அப்சர்வ் பண்ணுறது வந்து ஷட்டில் காக் வந்து எப்பயுமே வந்து ஒரு சைடில் தான் வந்து லேண்ட் ஆகும். நீங்கள் என்ன மாதிரி பண்ணாலும் அது ஒரு சைடில் தான் வந்து லேண்ட் ஆகும். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா அது வந்து வெயிட் டிஃபரன்ஸ்னால தான். இது ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பந்து எடுத்துக்கோங்க, அதில் வந்து ஒரு கயிறு கட்டிக்குங்க. நீங்கள் பந்தையும் கயிறையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு பந்து தான் ஃபாஸ்ட்டாக போகும். ஏன்னா அதுதான் வந்து மேஸ் வந்து ஜாஸ்தி, மேஸ் கம்மியாக இருக்கிறது கொஞ்சம் லேக் ஆகும். இப்போ ஷட்டில் காக்கில் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா அதில் எண்டு போர்ஷன் வந்து என்னென்னா அது வந்து கொஞ்சம் ஹெவி, ஃபெதர்ஸ் வந்து அவ்வளோ மேஸ் வந்து கம்மி. ஸோ நம்ம வந்து அந்த ஷட்டில் காக்கை வந்து நம்ம அடிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜாஸ்தியாக இருக்கிற மேஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணும். அந்த கம்மியாக இருக்கிற மேஸ் வந்து என்னன்னா அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸில் வந்து மாட்டிக்கனால வந்து அது ஸ்லோ டவுன் ஆகிடும். ஸோ அப்போ என்ன ஆகுனா அந்த ஓரியன்டேஷன் வந்து மாறிடும். எப்படி திருப்பி நீங்கள் அடிச்சாலும் அந்த ஓரியன்டேஷன் மாதிரி இது மேஸ் அதிகமாக இருக்கிறது முன்னாடி போகிறதுனால வந்து பின்னாடி இருக்கிறது வந்து கேட்சப் பண்ணும். கேட்சப் பண்ணி இது ஒட்டி இருக்கிறதுனால வர வழி கிடையாது. அதனால தான் அந்த ஷட்டில் காக்கோட டைரக்ஷன் வந்து மாறிடும். மாறிட்டு ஃபைனலாக நீங்கள் லேண்ட் ஆகுறது பார்த்தீங்க அப்படின்னா எது மேஸ் அதிகமாக இருக்கோ அந்த போர்ஷன் தான் வந்து லேண்ட் ஆகும்.
இதே கான்செப்ட்ல தான் வந்து நம்ம பேராஷூட்டும் வந்து பண்றாங்க. இப்போ பேராஷூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாஸ் டிஃபரன்ஸ்ல வந்து என்னன்னா பேராஷூட் வந்து ஹியூமன் தான் வந்து கீழே இறங்குவாங்க. மத்த மத்த இது வந்து என்னன்னா, அந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மாட்டிக்கும். அந்த வால்யூம் வந்து நம்ம ஹியூமன்ஸ் வந்து கரெக்ட்டா கண்ட்ரோல் பண்ணி அந்த பேராஷூட் வந்து எவ்வளோ பெருசா இருந்தாலும் அந்த ஏர் மாலிகுல்ஸ் வந்து உள்ள ட்ராப் ஆயிடும். அதனால வந்து அதனோட வெயிட் வந்து கம்மியா இருக்கிறதுனால பேராஷூட் வந்து நேரா கொண்டு வந்து நம்மள இறக்கி விட்டுரும். ஸோ இதே கான்செப்ட்லாம் வந்து பண்றாங்க. ஸோ அந்த வெயிட் ப்ரொபோர்ஷன் தான் வந்து இது வந்து இம்பார்ட்டன்ட். ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களோட வெயிட் வந்து கம்மியாயிடும். ஏன்னா அது வந்து ஸ்லோ டவுன் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து பிரின்சிபல். இந்த ஷட்டில் காக் வந்து கரெக்டா ஒரு டேஷ்ல வந்து விழுறது. இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நீங்கள் புதுசாக கத்தி வாங்க போனீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து டெமோ காட்டுறது ஒரு தக்காளி வச்சு தான் காட்டுவாங்க. தக்காளியை கட் பண்ணி ஆமாங்க கத்தி ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணி வாங்க வச்சுருவாங்க. ஏன் தக்காளியை சூஸ் பண்ணி வந்து கட் பண்ணுறாங்க? ஏன் அதை ஆப்பிளை சூஸ் பண்ணக்கூடாது? ஏன் ஆரஞ்சு சூஸ் பண்ணக்கூடாது? ஏன் தக்காளியை வெட்டி தான் காமிக்கணுமா கத்தி ஷார்ப்பாக இருக்குது அப்படின்றது? இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பழங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினாமினா நீங்கள் அப்சர்வ் பண்ணுவீங்க. உள்ள பழத்துக்குள்ளார வந்து ஸ்குஷியாக இருந்தது, ஈஸியாக நம்ம வந்து உடைக்க முடியும் அப்படின்னா எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். டொமேட்டோ வந்து ஒரு எக்ஸாம்பிள். உள்ளே இருக்கிறது எல்லாமே வாட்டர் தான். அதனால வந்து நம்ம வந்து அது ஈஸியாக வந்து ஸ்குஷ் பண்ண முடியும். அதனால் என்ன அதோட தோல் வந்து நேச்சுரலாகவே வந்து ஹார்டாக இருக்குது. இப்போ நீங்கள் வாட்டர் மெலன் எடுத்துங்க. வாட்டர் மெலனில் இருக்கிறது உள்ளே இருக்கிறது எல்லாமே சாஃப்ட். அதனால் வந்துன்னா அது வந்து ஹார்ட் ஷெல் வந்து வெளியே இருக்குது. இந்த மாதிரி நிறைய பழங்கள் வந்து நீங்கள் பார்க்கலாம் எக்ஸாம்பிளாக. இப்போ டொமேட்டோ வந்து நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம கிச்சனுக்கு வந்து காமனாக யூஸ் பண்ணுறோம். அதனால அது வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் கேஸ். நம்ம நைஃப் வந்து ஷார்ப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு. நைஃப் வந்து கூரா இல்லை ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா அந்த டொமேட்டோ அந்த ஸ்கின்னை வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஸ்கின் வந்து பை டிசைன் வந்து அது வந்து ரொம்ப டஃப். அது ஏன் டஃப்பாக இருக்குன்னா உள்ளே இருக்க மெட்டீரியல் வந்து ஸ்குஷியாக இருக்கிறனால அது வந்து லீக் அவுட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து அது வந்து டஃப் ஸ்கின்ல வந்து அது வந்துடும். அதனால் நைஃப் வந்து ஷார்ப்பாக இல்லை அப்படின்னா அந்த ஸ்கின்னை வந்து உடைக்க முடியாது. ஸோ இதே கதை தான் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர் மெலன்லையும். ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஷார்ப்பான நைஃப் இல்லை அப்படின்னா அந்த டஃப் ஸ்கின் வந்து நம்மளால் உடைக்க முடியாது. ஸோ இது நேச்சுரலாகவே இருக்குது. அதனால் நம்ம நைஃபை டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா டொமேட்டோ வந்து ஒரு நல்ல ஒரு டெஸ்ட் கேஸ். டொமேட்டோவில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நைஃப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து ஊர்ஜிதமாக வந்து நம்ம வந்து சொல்லலாம். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நான் வந்து சாம்பாரை வந்து சூப்பராக ஹீட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மாலிகல்ஸ்லாம் வந்து வேப்பராக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பிளேட்டை வச்சு இந்த வேப்பர் மாலிகல்ஸ் எல்லாம் வந்து நான் கேப்சர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து இந்த பிளேட்டை வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இதில் சாம்பார் வாசனை அடிக்குமா அடிக்காதா? இப்போ அடிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏன்? நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து போடுங்க. அப்புறம் நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் இல்லை வேறு ஏதாவது கடை பக்கம் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நல்லா அந்த ஃபுட்டோட ஸ்மெல் வந்து நல்லா வந்து உங்களுக்கு தெரியும். அப்போனா அந்த ஃபுட்டோட ஏதோ ஒன்று வந்து ஏரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அது நம்ம மூக்குக்குள்ளே போயிட்டு நம்ம வந்து அதை ஸ்மெல் பண்ணுறோம். அந்த சென்சஸ் வந்து நம்ம பிக்கப் பண்ணுறோம். இதே தான் வந்து அந்த கேஸ்லேயும் வந்து நடக்குது. இப்போ வந்து சாம்பார் வந்து கொதிக்குது அப்படின்னா அது வாட்டர் வேப்பரில் வந்து அந்த மாலிகல்ஸ் வந்து மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு வந்து அது ஸ்மெல்லாக வந்து நம்மளுக்கு தெரியுது. அது என்ன மெட்டீரியல் வந்து மிக்ஸ் ஆகுது அப்படின்னா அது பேர் வந்து நம்ம வாலடைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம எந்த இன்க்ரீடியன்ட் பண்ணாலும் வந்து அதில் இருக்கிற அந்த கெமிக்கல் பாண்டிங் உடையறதுனால என்ன ஆகும்னா சிலது வந்து அந்த ஏரோட லைட்டாக இருக்கிறதுனால வந்து ஏருக்குள்ளே மிக்ஸ் ஆகிடும். மிக்ஸ் ஆகி அது வந்து என்னன்னா ஏருக்குள்ளேயே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். அது நம்ம வந்து இன்ஹேல் பண்ணும்போது என்ன ஆகும்னா அப்படிதான் நம்ம வந்து இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த சென்சஸ் வச்சு நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து நிறைய எக்ஸாம்பிள் நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது இல்லை ஃபயர் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸில் வந்து உங்களுக்கு வந்து அந்த சென்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி அந்த வாலடைல்ஸ் எல்லாம் ட்ராவல் ஆகிறதுனால தான் வந்து நம்மளுக்கு தெரியுது ஒரு இடத்துல இதெல்லாம் நடக்குது அப்படின்னு. இங்கே குக் பண்ணுறாங்க, இங்கே வந்து ஒரு ஹார்ம்ஃபுல் கேஸஸ் இருக்குது. அந்த மாதிரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்மள வந்து ஒன்று ஃபுட்னா என்ஜாய் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து நேச்சுரலாகவே இருக்குது. ஸோ பாட்டம் லைன் வந்து என்ன அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கல் பாண்டிங்கும் வந்து ஒரு டெம்பரேச்சரில் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த வாலடைல்ஸை வந்து நம்ம பிரேக் டவுன் ஆகி அது வந்து ஏருக்குள்ளே வந்து ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிடும். லிக்விடில் இன்னும் நல்லாவே ட்ராவல் ஆகும். இப்போ வந்து நீங்கள் ஆறுலலாம் போனீங்க அப்படின்னா இப்போ அந்த ஆற்று தண்ணியை வந்து நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருக்கும். ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ்லாம் ஈஸியாக வந்து ஃப்ளோ ஆகிடும். அது வந்து அந்த வாட்டர் கரண்ட்டில் வந்து ஈஸியாக வந்து அந்த வாலடைல்ஸ் வந்து மாட்டிக்கும். ஆனால் சில வாலடைல்ஸ் வந்து என்னென்னா நீங்கள் ஹீட் பண்ணும்போது அது வாட்டர் வேப்பருக்குள்ளே மிக்ஸ் ஆகி வெளியில் வந்து எஸ்கேப் ஆகிடும். அப்படி தான் நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அப்படி வச்சு தான் நம்ம வந்து டேஸ்ட் என்ன அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ சாம்பாரோட ஸ்மெல் வந்து நம்ம வாட்டர் வேப்பரை கேப்சர் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம ஸ்மெல் பண்ண முடியும். ஏன்னா அந்த வாலடைல்ஸ் நம்ம வந்து கேப்சர் பண்ணுறோம். ஸோ அந்த வாலடைல்ஸ் வந்து நம்ம ஸ்மெல் பண்ண முடியும். இது வந்து ஒரு சயின்ஸ் கொஸ்டின். நான் இங்கே வந்து ஒரு வத்தல் வச்சுருக்கேன். இதனோட சைஸ் வந்து பாருங்கள். பின்னாடி எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இப்போ நான் எண்ணெயில் வந்து போடுறேன். நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணுவீங்க அப்படின்னா இதனோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு. ஏன் இது பெருசாகுது? அட்டாமிக் லெவலில் வந்து என்ன நடக்குது?
உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சதுன்னா வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. இந்த பப்பட் வந்து நீங்கள் ஆயிலில் போட்டிங்க அப்படின்னா பெருசாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். இது வந்து நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துருப்பீங்க. பப்பட் மட்டும் கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஒரு அயன் மெட்டல் எடுத்துகிட்டு நீங்கள் ஹை டெம்பரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து லிக்விடாக மாறிடும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ எந்த மெட்டீரியல் பொறுத்து அதனோட டெம்பரேச்சர் பொறுத்து அது வந்து அதனோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகிடும். இதுக்கு ஃபண்டமெண்டல் ரீசன் வந்து என்னன்னா அதனோட ஆட்டம்ஸ் தான். ஆட்டம்ஸ் வந்து ஒரு இடத்துல வந்து ரொம்ப காம்பாக்டாக வந்து பேக் ஆகிருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா லாட்டிசஸ் அப்படின்னுவோம். ஆட்டம் லாட்டிசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து பேக் ஆகிருக்கும். நம்ம ஒரு ஹீட் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகுனா அந்த லாட்டிசஸ் வந்து லூசன் ஆகி அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் வந்து நம்ம வந்து ஒரு சாலிடை வந்து லிக்விடாக மாற்ற முடியும். சில டைம் வந்து அந்த லாட்டிசஸை நம்ம உடைச்சிட்டோம் அப்படின்னா இன்டென்ஸ் ஹீட் கொடுத்து அது வந்து கேஸாக வந்து மாறிடும். இதுதான் வந்து நம்ம தண்ணியில் பார்க்குறோம். தண்ணியை வந்து ஐஸ் கீட்டாக வைக்க முடியும். அப்புறம் வாட்டர் வேப்பராக மாற்ற முடியும் ஹீட் கொடுத்து. ஸோ இந்த பப்பட் கேஸ்லேயும் வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து அது பொரிக்கும் போது இன்டென்ஸ் ஹீட் கொடுக்கறதுனால என்னன்னா அந்த ஆட்டம் லாட்டிசஸ் வந்து அப்படியே ஸ்ட்ரெச் ஆகி நமக்கு வந்து பெருசாக வந்து உருவாயிடும். அதுக்கப்புறம் கூல் டவுன் ஆகும்போது அந்த லாட்டிசஸ் வந்து அப்படியே செட் ஆகிடும். ஸோ ஸ்ட்ரெச்டு பொசிஷனில் இருக்கனால தான் வந்து பப்பட் வந்து அப்படியே வந்து நமக்கு தெரியுது. இதுதான் வந்து நம்ம மற்ற இடத்துல இப்போ வந்து கத்தி பண்ணுறோம், இந்த அயன் மெட்டல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏதோ ஒரு ஷேப்பை வந்து உருவாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம இமீடியட்டாக வந்து தண்ணியில் போட்டு அது குவென்ச்சிங் அப்படின்னுவோம். அது குவென்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஹார்ட்லேருந்து அப்படியே நம்ம கூல் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அப்படியே செட் ஆகிடும் அந்த லாட்டிசஸ். ஸோ இது வந்து காமன் ஃபினாமினன் தான். நம்ம பப்பட்ல பார்க்கும்போது எல்லாமே ஆட்டம் லெவலில் தான் நடக்குது. அதனால தான் நம்மளுக்கு பப்பட் வந்து கொஞ்சம் பெருசாகுது. நீங்கள் வேணா ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள். எண்ணெயை வந்து நீங்கள் ரொம்ப சூடு பண்ணாமல் மாடரேட்டாக சூடு பண்ணி நீங்கள் பப்படில் போட்டு பாருங்கள். அது வந்து அவ்வளோ விரியாது. பப்படுக்கு வந்து அது நிறைய ஹை டெம்பரேச்சர் இருந்தால் தான் வந்து அந்த ஆட்டம் லாட்டிசஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆகும். ரொம்ப ஹை டெம்பரேச்சர் இருந்தால் அது அந்த லாட்டிசஸை உடஞ்சிரும். அதனால தான் பப்பட் வந்து எல்லாம் சுக்குநூறாக உடையிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிரிட்டில் ஆகிடும் அந்த அந்த பொசிஷனு. ஸோ நீங்கள் வேணா ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து 5 கொஸ்டின் எடுத்து நம்ம அதுக்கு வந்து ஆன்சர்ஸ் வந்து பார்த்தோம். நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து இன்னொரு 5 கொஸ்டின் எடுத்து இன்னொரு 5 ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணலாம். என்னோட கான்டென்ட்லாம் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு 5 கொஸ்டினோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.